மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு தொடர்மாறி குடியிருப்பிலிருந்து குதித்த பாடசாலை மாணவி பரிதாப மரணம். மின் கட்டணம் தொடர்பில் IMF நிபந்தனையை மூடி மறைத்த அனுர அரசு ஹர்ஷ MP தெரிவிப்பு. அனுர தரப்புடன் இணைய எத்தனிக்கும் ராணில் குழுவினர். பல்கலை மாணவனின் திடீர் மரணம், கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. தேசபந்துவுக்கு கொலை அச்சுறுத்தல், வெளியான தகவல். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயம் மின் கட்டணம் அதிகரிக்கும், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. ஊழலால் தேசிய ஹீரோவான பிள்ளையான், முகத்திரியை கிழித்த பிரதமர். அனுர அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை, எச்சரிக்கும் முன்னாள் அமைச்சர். தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியிலிருந்து கீழே குதித்து பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவி தொடர்மாடி குடியிருப்பின் மேல் மாடிக்கு சென்று மேசையொன்றில் ஏறி நின்று கீழே குதித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவியின் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் மிக முக்கிய உண்மைகளை அரசாங்கம் மறைத்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மாத்திரமே அடுத்த கட்ட கடன் தொகை வழங்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைக்கின்றது. தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும் அடுத்த கட்ட கடன் தொகை விரைவில் கிடைக்கப்பெறும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த நிதியை வழங்குவதாக நாணய நிதியம் முன்வைத்துள்ள நிபந்தனை தொடர்பில் அரசாங்கம் எதுவும் கூறவில்லை. மின் கட்டணம் அதிகரிக்கப்படாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று நாணய நிதியம் கூறியுள்ளதாக அரசாங்கம் வெளிப்படுத்தியதா? இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா? அவர்கள் இதை வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு நாணய நிதியத்துடன் பயணத்தை தொடர மாட்டோம் என்று பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். நாணய நிதி திட்டத்தினூடாக இலங்கை ஏதேனும் பயனடைந்துள்ளதா என்று கூட ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மாத்திரமன்றி மின்சார கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் எரிபொருள் கொடுப்பனவை கொள்ளையடிப்பதாகவும் எரிபொருள் விலையை 50 அல்லது 100 ரூபாவால் குறைப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பரஸ்பர வரி நெருக்கடியை தீர்க்க இலங்கை அதிகாரிகள் எடுக்கும் எந்தவொரு நேர்மறையான நடவடிக்கைகளையும் ஆதரிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன இன்று தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பின் போது இந்த கருத்தை முன்வைத்த விஜயவர்தன பரஸ்பர வரி பிரச்சினையை தீர்ப்பதற்கான எந்த நேர்மறையான நடவடிக்கையும் இதுவரை கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் பரஸ்பர வரி நெருக்கடியை தீர்க்க அரசாங்கம் எந்த நேர்மறையான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த 45% பரஸ்பர வரியினால் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வேலைகள் ஆபத்தில் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் சரித் தில்ஷான் பகடிவதையால் உயிரிழந்ததாக தெரிய வந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சப்ரமுக பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த திடீர் மரணம் கூட்டு பகுதிவதியால் ஏற்பட்டதாக பல்வேறு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களை அமைச்சு உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. சரித் தில்ஷான் பகுதிவாதியால் உயிரிழந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் தற்போதுள்ள சட்டத்தின்படி பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக அமைச்சு அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கும். இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறி பல்வேறு நபர்களின் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் சமூக ஊடக தகவல்கள் அமைச்சு தனது கவனத்தை செலுத்தியுள்ளது. மேலும் தற்போது காவல்துறை விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான சரியான தகவல்களை வெளிப்படுத்தும் வரை பல நபர்களின் தனியுரிமையை பாதிக்கக்கூடிய போலி தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடாத்த விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மரணம் குறித்து உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டு முன்னாள் டிஜிபி தேசபந்து தென்னக்கோனை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகளை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசபந்து தென்னக்கோனுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட முந்தைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அளவ பகுதியில் நேற்று 30ஆம் தேதி இடம்பெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதை தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்து வருகின்றது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களுக்கே சென்றடையும். இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சியினும் உணராமையால் தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகிறார்கள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் பாரம்பரிய கட்சிகளால் மக்கள் ஏற்கனவே நிராகரித்த ஊழல் நிறைந்த வீணான் அரசியலை கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியவில்லை. இதன் விளைவாக பலர் இப்போது சுயாதீன குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதே பழைய முகங்கள்தான் இது பழைய மதுவை புதிய லேபிள்களுடன் புதிய போத்தல்களில் போடுவது போன்றது. இப்போது அவர்கள் புதிய பெயர்கள் மற்றும் சின்னங்களுடன் தங்களை மறுபெயரிட முயற்சித்து வருகிறார்கள். எதிர்க்கட்சியில் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதால் அவர்கள் போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான கேள்வி எழுந்துள்ளது. அதனால் தான் அவர்கள் திசை காட்டியை தோற்கடிக்க பரஸ்பர ஒப்பந்தங்களை எட்ட துடிக்கிறார்கள். எதிர்க்கட்சி இன்னும் தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை உணரவில்லை. அதனால்தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் இப்போது தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகிறார்கள். எதிர்க்கட்சி இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு 6ஆம் தேதி பாடம் கற்பிக்கப்படும். நமக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. ஆனால் நாம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் அதற்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதே தோல்வியுற்ற வழிகளில் வெற்றி பெற முடியாது என்பதை அது புரிந்து கொள்ளும். இந்த நாட்டு மக்கள் தங்கள் நடைமுறைகள், தத்துவம் மற்றும் நடத்திய மாற்றாவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாகிறது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் இன்று கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதிருப்பது எந்த வகையான அரசாங்கம் என்று யாராலும் கூற முடியாது. அதேபோன்று இந்த அரசாங்கம் எந்த வகையில் ஆட்சியை முன்னெடுத்து செல்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் எவ்வாறு பார்க்கிறது? ஆனால் அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாகிறது. தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகளை இவர்களால் முகாமைத்துவம் செய்ய முடியாவிட்டால் ஆட்சியை முன்கொண்டு செல்லவும் முடியாது. தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும். அதற்கான அறிவுறுத்தல் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாத அரசாங்கம் உழைக்கும் வர்த்தகத்தினருக்காக எதையும் செய்ய முடியாது. நிவாரணங்களை வழங்குவதற்கு பதிலாக அவை நிறுத்தப்பட்டுள்ளன.
இதற்கு எதிராக மக்கள் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு சிறந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.